இந்தியாவில் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்டுகள் இந்த வரைபடத்தை இந்த மாதிரி வரைபடம் தான், இந்த கருவி தாப்பா, இந்த கருவியோட இணையும் என்று எவனாவது ஒரு சயின்டிஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிறவன் இந்த பள்ளி மாணவ மாணவிகள், அதாவது கபடி பிளேயர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி பரிசு பெற வைக்கலாம். ஆனால் ஒரு கவிஞங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனை சொன்னால் அவன் உடனே பாட்டு எழுதி கொடுத்துருவான் ஒரு கவிஞன். அதே மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை எடுத்து கொடுத்துருவான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகள், இந்த மாதிரி கபடி பிளேயர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அந்தந்த நாட்டு சார்பில் அந்தந்த விஞ்ஞானிகள் இந்த ஜெயபாண்டியன் காமிக்கிற அந்த வரைபடம் இன்ன கருவி தான், அந்த கருவி இன்ன பொருளோட இணையும் அப்படி என்று சொல்லி இந்த கபடி பிளேயர்களை பரிசு பெற வைத்தால் உண்மையில் இந்தியாவில் சயின்டிஸ்ட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்தியாவில் சயின்டிஸ்ட்டுன்ற பெயர், இந்த ஒரு சில பேரில் கௌரவ பட்டம் கொடுப்பாங்கல்ல, இந்த சால்வை எடுத்து போத்துவாங்கல்ல, இந்தியாவில் சயின்டிஸ்ட்டுகளோ அல்லது அரசியல்வாதிகளோ யாராக இருந்தாலும் ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, இதெல்லாம் சாமர்த்தியமே இல்லை என்று சேலஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு கோடி இந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இந்த நீதிபதிகளோ விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு, ஏப்பா இந்த மாணவ மாணவிகள் இந்தியாவுக்காக கபடி விளாட்றாங்க, ஏதாலும் ஒரு ஊருக்காரன் கபடியில் நான் தான் நம்பர் 1ன்னு சொன்னால், ஏய் நாங்களும் இருக்கோம்ப்பா, வாப்பா போட்டியில் கலந்துக்கிடுவோம், அதுக்கு பிறகு நம்பர் 1ன்னு சொல்லு அப்படின்னு இந்த கபடி வீரர்கள்லாம் சொல்லுவாங்க. உலகத்தில் பாருங்கள், சாதி என்பதை இயல்பான சொல்லுண்டு மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். அட பேடிகளா, சாதி என்பது அடையாள சொல். ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி செம்பிலி ஆடா, வெள்ளாடா, குறும்பாடா, வரையாடா இப்படின்னு பல வகையான ஆடுகள் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அந்த பெயரை சொல்லி இந்த ஆடு செத்து போச்சு என்று சொல்வதற்கு தான். ஒரு ஊர் என்பது சாதியாடா? பிராடர்களே, சாதி பெயரை வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய எச்சிக்கல்ல நாய்களே, சாதி என்பது பெயரா? இல்லை, சாதி என்பது அடையாளம். ஊர் என்பது அடையாளம். ஒரு நாடு என்பது அடையாளம். அதுக்கு உதாரணம் சொல்லப்போனால், இப்போ நீ வெளிநாட்டுக்கு போயிடுற, யார்ரான்னு கேட்டால் நான் இந்தியாவிலேருந்து வர்றேங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்தியா என்பது ஒரு சாதியா? இல்லை, அடையாள சொல். இந்தியாவுக்குள்ளே வந்துட்டேன்னா நீ யார்ரான்னு கேட்டால் நான் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு சாதியா? அடையாள சொல். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோடனே யார்ரா நீ அப்படின்னு கேட்டால் நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே மதுரை என்பது ஒரு சாதியா? இல்லை, அடையாள சொல். அந்த மதுரைக்குள்ளே வந்தோடனே யார்ரான்னு கேட்டால் நான் செல்லூர்காரன்னு சொல்லுவேன். அப்போ செல்லூர் என்பது ஒரு சாதியா? இல்லை, அடையாள பெயர். அது மாதிரி செல்லூருக்குள்ளே செல்லூர் மேலத்தோப்பு ஒச்சாத்தேவர் மாயன்னு சொன்னால் தான் ஜெயபாண்டியை பற்றி தெரியும். அப்போ எவ்வளவு அடையாளத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது. அப்போ சாதி என்பது, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி செய்திருக்கிறார் என்று அந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு தான் சாதி பெயர். அந்த சாதியை இயல்பாக சொல்லி இயல்பாக படையெடுத்து பிழைக்கக்கூடிய
டைரக்டர்களும் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்ன்ற பெயர் மட்டும் இந்த முந்தாணி முடிச்சு படத்தில் இன்சலுக்காக புருஷன் இருப்பான்ல, இந்த மாதிரி விஞ்ஞானிகள் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த வரைபடம் ஜெயபாண்டி, இது வரைபடம், இது கருவியே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம். எப்படி? இதுக்கு அறிவே கிடையாதுங்க, நீங்கள் சொல்கிறது பொய்யுங்க, எல்லா எந்திரத்துலையும் இணையும் என்று சொல்கிறீங்க. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக இந்த கண்டுபிடிப்புடைய வருவாயை படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றீங்க. இந்த கண்டுபிடிப்பு உடைய பொருளை வைத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றீங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகள்லாம் புண்டு வைப்பல்களா? எந்த ஒரு கையால் ஆகாத பயல்களாக சயின்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்லாம் கேட்கலாம் ஜெயபாண்டியை பார்த்து ஃபோனு மூலமாக. ஆனால் எனக்கு யாருமே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் நம்பர் வந்து நாளைக்கு காமிக்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அதை நான் எதுலேயும் போய் செக் பண்ணலை. வாட்ஸ்அப்பில் இணைச்சி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். மிஸ்ரி கால்னு போட்டு பதிவு பண்ணியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எதற்காக இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்றால், இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டுகள் இருக்கிறீங்க என்றால் இந்த மாதிரி கபடி பிளேயர்களுக்கு ஒரு கைடு பண்ணி, இந்த வரப்பா இந்த ஜெயபாண்டி காமிச்சிருக்கான்ல, அவன் வந்து இந்த வரைபடம் வந்து இன்ன பொருள் தான், இந்த பொருளை இன்ன பொருளோட இணையும், இந்த வாயால் சொல்லி இந்த கபடி பிளேயர்களை, அந்தந்த நாட்டுடைய கபடி பிளேயரை கூட பரிசு பெற வைக்கலாம் 1 லட்ச ரூபாயை. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அபினேஷுக்கும் கார்த்திகாவுக்கும் ஏற்கனவே 25 லட்சம் கொடுத்துருக்கீங்க. மேலும் 75 லட்சத்தை கொடுத்து ஒரு கோடி ரூபாயை ஆக்க வேண்டும். அப்படி ஒன்றால் கொடுக்க முடியலையா? நீ வந்து இது முத்துவேல் கருணாநிதியுடைய பிள்ளைன்னு சொல்லாத. ஏன்னா ஒரு முதலமைச்சருடைய மகன் இந்த 1 கோடி ரூபா கொடுக்க தகுதி இல்லைன்னா நீ எப்படி உங்கள் ஒப்பம் பேர சொல்லலாம்? அவனும் ஒரு திருட்டு நாயி, திருட்டு பிள்ளைய அப்படித்தானே இருப்பீங்க. சரி, நான் கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் ஒவ்வொரு கோடி நான் கொடுக்க தயார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நீ சென்னை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? நான் வேண்டாம் அந்த வரைபடத்தையும் தர்றேன். இந்த வரைபடத்தையும் ஸ்டாலினுக்கு கொடுத்துட்றேன். எவனவாலும் இந்த மாதிரி பொண்டு விஞ்ஞானியாக இருக்காங்கல்ல இந்தியாவில், இந்த விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இந்த வரைபடத்தை நான் கொடுக்குறேன். இந்த வரைபடத்தை வச்சு இந்த கருவியை உருவாக்கி சென்னை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க திறமை இருக்கா? இந்த வரைபடத்தையே கொடுத்துறேன், இந்த கண்டுபிடிப்பையும் கொடுத்துட்றேன். எவனாலும் ஒரு விஞ்ஞானியை ஒன்றால் தொடர்பு கொண்டு அந்த சென்னை முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாதுன்னா கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் ஒவ்வொரு கோடியை கொடுத்துட்டு ஒதுங்கிக்க. அதே மாதிரி எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுங்க. நான் மதுரை மாவட்டத்தை தத்தெடுத்திருக்கேன். இந்தியாவில் விஞ்ஞானி இருக்கீங்களா இல்லையாடா? இந்தியா விஞ்ஞானிகளே, என்னை வந்து கிரிக்கேன்றான். என்னையே இந்த ஆள் இப்படி பேசுகிறாருன்னு. ஏன்டா மலுங்கட்ட பயல்களை, இப்போ நீங்கள்லாம் வீரர்கள், உங்களை எந்த ஒரு டீமுக்கிட்ட இறக்கிவிட்டாலும் விடாத தகுதி இருக்குது உங்களுக்கு. இந்த விஞ்ஞானிகளுக்கு ஜெயபாண்டிக்கு ஒரு கால் பண்ணி, ஜெயபாண்டி இது என்ன பொருள் தான்டா அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா? படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன் ஜெயபாண்டி சொல்கிறேன், அது பொய்ன்னு சொல்ல முடியுமா? நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுகளுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது, தேர்தல் தேதியை தள்ளி வை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.